இன்னைக்கு மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் Vijayanagar பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மக்கள்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாரு. உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் இல்லைனா எந்த டாக்டராலையும் கியூர் பண்ண முடியாது, எந்த பெயினாக இருந்தாலும் நாங்கள் 5 மினிட்ஸ்லேயே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கியூர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வலி இருக்கா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் இங்கே அழுத்துறேன் அதே மசில், அதை விட டபுள் ப்ரெஷர் கொடுக்குறேன். இங்கே ஒன்றுமே இல்லை, தெரியுதா? இங்கே டேமேஜ் நல்லாவே இருக்குங்க. திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயின். ஓகே, இங்கே வந்து தெர் வாஸ் அ கிளியர் டேமேஜ். பிடிச்ச உடனே தெரிஞ்சது, அதுக்காக தான் கேட்டேன் வலி எப்படி தெரியுது. ஓகே, எப்படி உங்களுக்கு இப்போ நீங்களே பார்த்தீங்க இல்லையா நம்ம பண்ண பேஷண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ட்ரீட்மெண்ட்டில் 100% ரிலீஃப்லாம் வந்தது நிறைய பேருக்கு. இதே நான் கிளினிக்கில் கூப்பிட்டு பண்ணியிருந்தேன்னாக்கா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க, நீங்களே நம்பியிருக்க மாட்டீங்க. ஸோ யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க தான் வந்துட்டு எனக்காக அந்த ரிசல்ட் சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க. அப்போ ஓப்பன் ஸ்பேஸில் காமன் பப்ளிக் ரேண்டமாக வரும்போது அதை நம்ம கொடுக்கும்போது ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும். ஒரு 5 டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, 10 டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, ரிசல்ட் கிடைக்காது, சரியாகாது, இதோடு தான் நீங்கள் வாழணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லையா. எங்கள்கிட்ட வந்து பார்க்க சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ வேறு வழியே இல்லை, சர்ஜரி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் உங்ககிட்ட சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்க. சர்ஜரி இல்லாமல் எங்களால் சரி பண்ண முடியும். இந்தியன் சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1840s முன்னாடி இருந்த சிலபஸ். அந்த பழைய சிலபஸ் படிச்சுட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட கொடுக்குற ரீசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரீசன்ஸ் எல்லாமே பழைய ரீசன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வயசு ஒரு காரணமாக சொன்னாங்கன்னாக்கா, வயசானவங்களுக்கு ஒரு பக்கம் முட்டி வலி வருதுன்னா இன்னொரு முட்டிக்கும் அந்த வயசு ஆயிருக்கு இல்லையா, அப்போ ஏன் வந்து அவங்களுக்கு வந்து வரல. எனக்கு இந்த நீ பெயின் ரொம்ப நாளாக இருந்தது. பட் இப்போது இந்த பீச்சில் வரும்போது இந்த கேம்பை பார்த்தேன். சரி, நான் வந்தேன். அவர் ரொம்ப நல்லா பண்ணார். ஒரு 5 மினிட்ஸில் வந்து அந்த பெயின் நல்லாவே குறைஞ்சிடுச்சு. அது நிஜமாகவே எல்லோரும் மேஜிக்கலாக நினச்சிப்பீங்க, உண்மையிலே மேஜிக்கலாகவே குறைஞ்சிருச்சு. ஹாய் சென்னை பஸ்ஸிங் வேர்ல்ட். இன்னைக்கு மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் Vijayanagar பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மெடிக்கல் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாரு. உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் இல்லைனா எந்த டாக்டராலையும் கியூர் பண்ண முடியாது, எந்த பெயினாக இருந்தாலும் நாங்கள் 5 மினிட்ஸ்லேயே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கியூர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. மக்கள் வந்து டேரெக்டாக வந்துட்டே இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கவர் பண்ணலாம்னு வந்திருக்கோம். பின்னாடி தான் வந்து கேம்ப் வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப பிஸியாக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாலுமே 5 மினிட்ஸ்லேயே வந்து கியூர் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம டேரெக்டாக போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்காக என்ன பர்பஸ்க்கு அரேஞ்ச் பண்ணீங்க, இந்த கேம்ப் பற்றி சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. இப்போ நீங்களே பார்த்தீங்க இல்லையா நம்ம பண்ண பேஷண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது. ஓகேவா, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ட்ரீட்மெண்ட்டில் 100% ரிலீஃப்லாம் வந்தது நிறைய பேருக்கு. இதே நான் கிளினிக்கில் கூப்பிட்டு பண்ணியிருந்தேன்னாக்கா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க, நீங்களே நம்பியிருக்க மாட்டீங்க. ஓகேவா, ஸோ யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க தான் வந்துட்டு எனக்காக அந்த ரிசல்ட் சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க. அப்போ ஓப்பன் ஸ்பேஸில் காமன் பப்ளிக் ரேண்டமாக வரும்போது அதை நம்ம கொடுக்கும்போது ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும். ஸோ அது பப்ளிக் கிட்ட ரீச் ஆகும். நான் 18 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு வந்து பேஷண்ட்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வராங்களே தவிர எனக்கு வெளிலேருந்து வர பேஷண்ட்ஸ் ரொம்ப கம்மி எனக்கு. ஸோ அந்த அவேர்னஸ் போட்டோம் பப்ளிக் கிட்ட அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணது. சார் நாங்களே வந்து வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருந்தோம், நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிலீஃப் கிடச்சிச்சு. ஆனால் நிறைய பேர்கிட்ட இந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குல்ல சார், அதை பற்றி நீங்கள் எதனா சொல்லுங்கள் சார். இல்லை, பப்ளிக் அவேர்னஸ்ன்றது வந்து டாக்டர்ஸ் கிட்ட இருந்து தான் போகணும். ஓகேவா, அப்போ டாக்டர்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்தியன் சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1840s முன்னாடி இருந்த சிலபஸ். ஆஸ்திரேலியாவில் 1840 மயோஃபேஷியல் ட்ரிகர்ன்ற ஒரு இன்ஜுரியை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா 1841 வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போலேருந்து அவங்களாம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்காங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் வந்த ட்ரீட்மெண்ட் தான் அது. ஸோ இப்போ இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கிறதுனா 1840 முன்னாடி இருக்க ட்ரீட்மெண்ட். ஓகேவா, ஸோ அதனால தான் பப்ளிக் கிட்ட அந்த அவேர்னஸ் இல்லை. சார் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பழைய சிலபஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்களா? ஸோ அதனால் எதனா ப்ராப்ளம் இருக்கா சார்? கண்டிப்பாங்க, அந்த பழைய சிலபஸ் படிச்சுட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட கொடுக்குற ரீசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரீசன்ஸ் எல்லாமே பழைய ரீசன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது வயசானா உங்களுக்கு வந்து தேய்மானம் வந்துடும், எலும்பு தேய்மானம் வரும்ன்றதே வந்து ஒரு பழைய சிலபஸ் தான் அது. ஸோ எலும்பு தேய்மானம் வரதில்லை. எலும்பு தேய்மானம் வந்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்தாங்க, அவங்க எல்லாருமே நம்ம வந்து சரி பண்ணிட்டோம். எலும்பு தேய்மானத்தை நான் 2 நிமிஷத்தில் சரி பண்ண முடியாது இல்லையா, வலிக்கான காரணம் வேறு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வயசை காரணமாக சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்குன்றது காரணமாக சொல்லுவாங்க, வெயிட்டு தூக்கிட்டு நடக்கிறத ஒரு காரணமாக சொல்லுவாங்க, கீழே உட்காந்து எந்திரிக்கிறது காரணமாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து காரணமாக சொல்கிறாங்க. இப்போது வயசு ஒரு காரணமாக சொன்னாங்கன்னாக்கா, வயசானவங்களுக்கு ஒரு பக்கம் முட்டி வலி வருதுன்னா இன்னொரு முட்டிக்கும் அந்த வயசு ஆயிருக்கு இல்லையா, அப்போ ஏன் வந்து அவங்களுக்கு வந்து வரல. ஸோ அதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணோன்னா கரெக்டாக ஆகிடும் அது. சார் நீங்கள் என்னென்ன பெயின்லாம் வந்து கியூர் பண்ணிகிட்ருக்கீங்க சார்?
பெயின்னு வந்துட்டாக்கா ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்த்தோபெடிக் பெயினும் நாங்கள் வந்து பண்ணுவோம். வயிற்று வலி அப்படின்லாம் வந்தாங்கனாக்கா அது வந்து எங்களால் பண்ண முடியாது. வயிற்று வலி, தலைவலி அந்த மாதிரி. ஆனால் ஒத்த தலைவலி நாங்கள் பார்க்குறோம். கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, பேக் பெயின் அதாவது முதுகு வலி, அதுக்கப்புறமா முட்டி வலி, எல்போ பெயின், ரிஸ்ட் பெயின், ஆங்கிள் பெயின், இதெல்லாமே வந்து நாங்கள் வந்து எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவோம். ஹீல் பெயின் இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் ரிலீஃப் இருக்கும், பெர்மனண்ட்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக எந்த பெயினாக இருந்தாலும் நம்மளால் கேர் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக. இன்றைக்கே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ வருஷமாக இருந்த பெயின், எவ்வளோ வயசானவங்கலாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டேன், உங்களுக்கு தீர்வே கிடைக்கல, இங்கே வந்து இப்போ வலி இவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இதே தான் அங்கே கிளினிக்லேயே நடந்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த வருஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வருஷம் பழைய வலியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஏஜ் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ சிவியரான வலியாக இருந்தால் கூட பரவாயில்ல, வந்தாங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. நிறைய பேர் வந்து ரேண்டமாக வந்து பப்ளிக் பீப்புள்ஸ்லாம் வந்து அவங்களோட பெயின் வந்து க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டே டேரெக்டாக கேட்டுக்கலாம் வாங்க. My brother told me to come here. I just skipped my swimming and I came here because he said good things about the doctor. But when I saw him practically, it was really good. The way he treated, the way he behaved, and the way he made us comfort was really stupendous. I just want to go to his clinic and very eager to go to his clinic and get ailment, like cure my ailment. And the way he told the remedies and all, it was really satisfying and I'm very happy with this doctor. எனக்கு இந்த நீ பெயின் ரொம்ப நாளாக இருந்தது. ஏன்னா ஆக்சுவலாக இது நீ பெயின் இல்லை, மசில் புல்லிங் அந்த ப்ராப்ளம் இருந்தது. நான் ஆர்த்தோ கிட்ட காமிச்சேன். அவங்க வந்து நீ நல்லா தான் இருக்குது, இந்த மசில் இது தான் சொல்லி மெடிசின் கொடுத்தாங்க. அப்போ மட்டும்தான் க்யூர் இருந்தது. அதுக்கப்புறம் அது க்யூர் இல்லை. பட் இப்போது இந்த பீச்சில் வரும்போது இந்த கேம்பை பார்த்தேன். சரி, நான் வந்தேன். அவர் ரொம்ப நல்லா பண்ணார். ஒரு 5 மினிட்ஸில் வந்து அந்த பெயின் நல்லாவே குறைஞ்சிடுச்சு. அது நிஜமாகவே எல்லோரும் மேஜிக்கலாக நினச்சிப்பீங்க, உண்மையிலே மேஜிக்கலாகவே குறைஞ்சிருச்சு. நல்லா என்னால் வந்து இப்படி கால் பெண்ட் பண்ணுறது அது பண்ண முடியும். முன்னாடிலாம் கால் பெண்ட் பண்ணால் வலிக்கும், இப்போ அந்த பெண்ட் பண்ணால் வலி இல்லை, நல்லாவே இருக்குது. ஐ திங்க் ஐ ஹாவ் டு விசிட் ஹிம் ஃபார் மை அதர் லெக். I have come here for treatment near my foot. It was very good after getting the treatment. Very much effective it was. Within seconds it was like there was no pain at all. It was very good treatment. I hope everyone understand this and go through with this. The doctor is very good, is very communicative and it's getting relaxed without any medicine intake. Physiotherapy exercise இங்கே நடந்துகிட்டு இருந்தது. அது நாங்கள் அதை காட்டுக்கு வந்தோம். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன் சைடு இடது சைடு வந்து சோக்காக இருந்தது. அது விவரமாக பேசினேன். அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸசைஸுகள் கொடுத்தாங்க. பரவாயில்ல. இப்போ வலது சைடில் நல்ல லூப்ரிகேஷன் இருக்குது. இதே மாதிரி லூப்ரிகேஷன் வந்து இடது சைடுக்கு வரணும். எனக்கு அது சார் பார்த்ததில் எனக்கு இம்ப்ரூவ் இருக்குது. இங்கே டாக்டர்கள் வரும்போது முட்டி வலி வந்து 7% இருந்தது. அவர் பேக்கில் அந்த சதையில் வச்சு நல்லா ஃபிசியோதெரப்பி மாதிரி அழுத்தி விட்டார் நல்லா ஒரு 5 மினிட்ஸு. அப்புறம் நடத்து பார்க்க சொன்னார். மறுபடியும் வந்து ஒரு 50% குறைஞ்சது. திரும்பவும் வந்து மறுபடியும் இன்னொரு தடவை பண்ணார். அதுலேயும் ஒரு குறைஞ்சது. இப்போ பார்த்தா ஒரு 2% இருக்குது பெயின். 7ல் 5 disappeared. நல்லா இருக்குது இது ஃபிசியோதெரப்பி. வித்தின் 5 மினிட்ஸ் இன் ரிலாக்ஸ்டு. சார், இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ரீ கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. ஃபர்தராக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி சார் காண்டாக்ட் பண்ணுறது? இங்கே வேளச்சேரியில் தான் என்னோட கிளினிக் இருக்குது. விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே வரலாம். என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கேட்டு வரலாம். என்னோட மேனேஜரோட நம்பர் இருக்குது 9677589966. இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அவங்க வந்து கேட்டுக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னை வந்து பார்க்கலாம். அவங்க ஃபீஸ் வந்து எவ்வளோ சார் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க? ஃபீஸ் நார்மலி என்னோட கன்சல்டேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. என்னோட டீம் மற்றவங்க யாராவது கன்சல்ட் பண்ணாங்கன்னா 1000 ரூபா. அது போக வந்து ஒவ்வொரு வாட்டி ட்ரீட்மெண்ட் செஷன்ஸுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். அப்ராக்சிமேட்லி 1000 to 3000 ருபீஸ் தான் வந்து அந்த சார்ஜஸ் இருக்கும். அது சார், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்சல்டிங் ஃபீஸ் கூட வாங்குறது கிடையாது. ஓவரால் ஃபீஸே வந்து 500 தான் வந்து வாங்குறாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து 3000 சொல்லும் போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே சார், ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே சார். உண்மைதாங்க, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் என்னன்னாக்கா அதோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் ட்ரீட்மெண்ட் முடிகிற காஸ்ட் இருக்கு இல்லையா. இப்போ எங்ககிட்ட வரும்போது வந்து அவங்க என்ன காஸ்ட்டுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் முடிக்கிறாங்களோ, பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகி வெளில போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி 3-4 மடங்கு அவங்க வந்து வெளில செலவு பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணியிருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாமல் செலவு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ செலவு பண்ணி அவங்க வந்து ஒரு க்யூரே இல்லாமல் தான் அவங்க வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க, வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அது வலியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது வேறு விஷயம். இந்த வலிக்கு என்ன தீர்வுனே தெரியாமல் வாழ்றது அது தனி வலியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது வந்து எங்ககிட்ட இருக்காது. என்ன டேட்டில் அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும்ன்றதை நாங்கள் சொல்லிடுவோம். அந்த டேட்டில் அதே ட்ராக்கில் நாங்கள் கொண்டு போய் க்யூர் பண்ணிடுவோம். நாங்கள் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணணும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பப்ளிக் கிட்ட வந்து ஒரு சூப்பரான அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு கேம்ப் போட்டதுக்கே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லணும் சார்.
தேங்க்யூ தேங்க்ஸ் அ லாட். சென்னை பெஸ்ட் திங்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து இதை வந்து ஈவெண்ட் வந்து முக்கியம்னு நினச்சி வந்து கவர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்ப் வந்து எப்போ சார் ரன் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் ஒன்று பண்ணோன்றது பிளான் இருக்குது. ஆனால் எங்கே வென்யூ டிசைட் பண்ணல, டேட் இன்னும் டிசைட் பண்ணல. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம், அதை அப்டேட் பண்ணுறோம். ஓகே தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து கியூர் ஆச்சு. அது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ டாக்டர் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துப்போ நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் எதனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் சைனிங் ஆஃப் சென்னை பெஸ்ட் திங்ஸ். திஸ் இஸ் அனு. டாடா பாய். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.